நேற்று கரூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வழக்கம் போல் ஒரு பஸ் எடுத்துகிட்டு வர்றார் இல்லையா, அந்த பஸ்ஸு மேலே ஏறி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸ்பீச் என்னமோ வழக்கம் போல் அவர் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து பாட்டுலாம் பாடியிருக்காரு. இவர் எப்போ அந்த பஸ்ஸு மேலே ஏறி பாடினாலுமே வந்து மக்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு, அதாவது கரூர் மக்களுக்கு ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் இருக்கதாங்க செய்யுது. சரி, ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். என்ன பாடியிருக்காரு அப்படின்னா வந்து, இவர் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு கேட்ட உடனே ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்களாம். சார், எங்களுக்கு புரியல. அதாவது இதே கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து உள்ளே போகும்போது ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம், சார் 30 பேர் செத்துருக்காங்க சார், 1 இல்லை 2 இல்லை 30 உயிர் போயிருக்கு, ஏதாவது பேசிட்டு போங்க சார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுனீங்க இல்லையா. அன்னைக்கு கரூரில் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது யாரு? கூட்டம் அதிகமாக இருக்குது சார், 500 மீட்டர் முன்னாடியே வந்து நிறுத்திக்கலாம், இங்கே நின்னே பேசிட்டு போங்க அப்படின்னு காவல்துறையினர் அறிவுறுத்தியும், இல்லை இல்லை எனக்கு வந்து அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் கேமராலாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ நாங்கள் வந்து முன்னாடி போய் தான் பேசணும், நீங்கள் தயவு செஞ்சு எங்களை முன்னாடி கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னது யார்? சரி, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா பேர் வந்து சுற்றியும் பயங்கப்பட்டு விழுந்தாங்களா, அப்பவும் அதெல்லாம் கண்டுக்காமல் பேசினது யார்? அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருக்கவங்களாம் செருப்பை விட்டு அடித்தோம், செருப்பை தூக்கி உங்கள் மேலே போட்டோம், உங்களுடைய கவனத்தை ஈர்த்து சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பேசுறது நிறுத்திட்டு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கண்டுக்காமல் பேசுனது யார் சார்? அதுக்கப்புறமா உங்கள் கவனத்தை எப்படியாவது ஈர்த்தே ஆகணும், வேற வழியே இல்லை, நம்ம பார்த்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம், எப்பா அந்த ஆம்புலன்ஸை வர சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, ஆம்புலன்ஸ் எப்படிங்க கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு கேட்டது யார்? அதுவும் அன்னைக்கு சும்மாவாங்க இருந்தீங்க? அதுவும் ஆம்புலன்ஸில் வந்து யாருப்பா அது? நம்ம கட்சி கொடியெல்லாம் கட்டியிருக்கு, ஓ நம்மளுக்கு தானா, ஓகே ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு வெளியே அனுப்பிச்சு வச்சிங்களே, அதெல்லாம் யாரு? நீங்கள் இல்லையா? இதெல்லாம் பண்ணிட்டு 41 பேர் உயிரிழந்ததுக்கு திமுக வந்து உங்க மேல பழி போடுறதா நீங்க சொல்றீங்க. அதாவது விக்டிம் கார்டை நீங்க எடுக்கிறீங்க சார். அந்த டைம்ல அன்னைக்கு சிஎம்மா இருந்த திரு MK ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு? எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டை உயிரிழக்கிறத விரும்ப மாட்டான் அப்படின்னு பேசி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் இல்லையா. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை வந்து சட்டமன்றத்தில் எழுப்பும் போதும் வந்து இறந்திருக்கிறது நம்மளோட உறவுகள், ஸோ இதுல வந்து நான் எந்த விதமான அரசியலும் நம்ம வந்து பண்ண தேவையில்ல, அவங்க இறப்புக்கு உரிய மரியாதை கொடுப்போம், இந்த பிரச்சனையை வந்து நியாயப்படி அணுகுவோம் அப்படின்னு சொன்னது யாரு? இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இந்த அளவுக்கு நியாயமா செயல்பட்டது அன்றைய முதல்வர் திரு MK ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து உங்க மேல வந்து பழி போடுறாரா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்களா, அது என்ன பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அவங்க வந்து, அதாவது ஆப்போசிட் பார்ட்டிஸ்லாம் எந்திரிச்சு ஓடினாங்களா? சார் அன்னைக்கு நீங்கள் தானே சார் உள்ளே இருந்தீங்க, வீடியோ ஃபுட்டேஜில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது சார், லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம், என்ன பார்ட்டி ஃபண்ட் கேட்ட உடனே, அதாவது உங்கள் அமைச்சரில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் இருந்துச்சு, நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு எந்த பார்ட்டி இந்த பார்ட்டிலாம் சொல்ல, நாங்கள் பொதுவாக தான் சொன்னோம் அப்படின்னு வந்து எந்திரிச்சு ஒரு வழக்கம் ஒன்று சொன்னார். அதுக்கும் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார்? நீங்கள் எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. மாண்புமிகு முதல்வர்கள் பதில் அளிக்க பிறகு அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார், எந்த பார்ட்டின்னு சொல்ல. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல, தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு மறந்துடுச்சா? அம்னீஷியாவா? ஏதாவது செலக்டிவ் அம்னீஷியாவா? இல்லைனா வந்து இந்த பொய் பேசுறதே நீங்க வந்து இந்த பஸ் மேல ஏறினா வந்து பொழப்பா வச்சிருக்கீங்களா? புரியல சார். இதெல்லாம் போக உங்க கட்சி மீட்டிங்க, அதாவது உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இறந்தவங்களுக்கு நீங்க வந்து அரசு வேலை வாய்ப்பு தரீங்க, அதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லல. இந்த வேலை யாருடையது? தான் வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவுகளோட TNPSC எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய கனவை பைபாஸ் பண்ணி நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா? இது வந்து ஊராமுட்டு நெய்யில யாரு சார் ஸ்வீட் பண்றது? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் சார் கேள்வி கேட்கறதுனால மட்டும் நீங்க பண்றதெல்லாம் வந்து சரியாயிடாது மிஸ்டர் விஜய் சார். அது மட்டுமா,
இப்போ அது ரீசெண்டாக நடந்துச்சு இந்த மீட்டிங்லேயே உங்களோட ரசிகை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நானுமே வந்து அன்னைக்கு வந்து விஜய் சாரை பார்க்க வந்தேன், பட் ஆனால் வந்து ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கலாம் நான் போய் பார்க்க முடியல, இன்கேஸ் நான் போய் பார்த்துருந்தேன் அப்படின்னா இந்த மீட்டிங் நான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாட்டுல இருந்து கண்ணார பார்த்தவங்க நாங்க சொல்றேன் கேளுங்க. இது பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. அதாவது மக்கள் மனதிலேயே வந்து தீராத கல்வெட்டு, அதாவது நீங்க சொல்வீங்களே நினைவு சின்னம், அது வந்து இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து இந்த பஸ்ஸை தாங்க நீங்க வந்து நினைவு சின்னமா வச்சுக்க முடியும்.